Hello friends, welcome and welcome back to our channel Yalini Trendz. இந்த வீடியோவில் நம்ம சுடிதார், blouses, அப்புறம் லெஹெங்காஸ்க்கெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடிய லட்கன்ஸ், அதாவது ஃபேப்ரிக்கில் லட்கன்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது சிம்பிளாக அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இதில் ரோப் நான் ஜஸ்ட்டு ப்ளைன் கோல்டன் ரோப் தான் எடுத்திருக்கேன். இந்த லட்கன் நம்ம ப்ளவுஸ்க்கு தான் ரெடி பண்ண போகிறோம். ப்ளவுஸ் க்ரீன் கலர், சாரி பிங்க் கலர். ஸோ ரெண்டு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்க மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே ஒரு 10 பீசஸ் க்ரீனில் 10 பீசஸ் பிங்க்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஹைட் எவ்வளோ அப்படின்னா 3 இன்ச்சு, 3 இன்ச்சு உயரம், 3 இன்ச்சு அகலத்தில், அதாவது ஸ்கொயராக பீசஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் காமிக்கிறேன். 3 இன்ச்சஸ் 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக வச்சு தைப்போம் இல்லையா, ரோப்பில் எண்டில் வச்சு தைப்போம் இல்லையா, அது மாதிரி தான் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்டில் வச்சு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்கொயர் பீஸ் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு அப்புறம் இந்த ரோப்பை மேலே வச்சு உள்ளார வச்சு மடித்து இப்படி ஒரு தையல் போட போகிறோம். இது யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இல்லையா, நம்ம சுடிதாரில் ப்ளவுஸ்லாம் நார்மலாக இந்த ரோப் தான் மேக்ஸிமம் வைப்போம். ஸோ அது மாதிரி தான். ஸோ அதை எண்டில் வச்சு தைச்சிடலாம். இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ப்ளவுஸ் கிராண்டாலாம் வேணாம், பேக்கில் நெக்கில் பேட்டர்ன்ஸ் இல்லை லேசஸ் ஒர்க் எதுவும் வேணாம், சிம்பிளாக இருந்தால் போதும், ஆனால் கொஞ்சம் கிராண்டரே காமிக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம சிம்பிளாக ஒரு ரவுண்ட் நெக், ஒரு பைப்பிங், ஒரு கான்ட்ராஸ்ட் பைப்பிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி லட்கன்ஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு ரோப்லேயும் நம்ம இதை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ரோப் நம்ம அதாவது கிளாத்தில் எப்படி, ஃபேப்ரிக்கில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருந்தோம். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் சொல்லியிருப்பேன் இதில். அப்புறம் இந்த டிசைன்ஸ் கூட இப்போ நம்ம இந்த எண்டில் வச்சு தைக்கிறோம் இல்லையா, வி ஷேப்பில், இது இல்லாமல் ரோஸ் மாடலில் அந்த மாதிரிலாம் எப்படி தைக்கிறது ஃபேப்ரிக்கு அப்படிங்கிறதுக்கும் நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 3 மாடல், ஒரு செப்பரேட் வீடியோவில் 3 மாடலில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது, வெறும் கிளாத் மட்டும் வச்சு வேறு எதுவும் மணி அந்த மாதிரிலாம் எதுவும் ஆட் பண்ணாமல் சிம்பிளாக கிளாத் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் மாடல் போட்டிருந்தேன். ஓகே, இப்போ இந்த 2 ரோப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே, மற்றதெல்லாம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் அடுத்தது. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த க்ரீன், அந்த பிங்க் கலர் எல்லாத்தையுமே நம்ம வி ஷேப்பில் தைச்சிட்டு திருப்பி வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இது தைச்சோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தைச்சிக்க போகிறோம். ஆனால் ரோப்பில் வச்சு தைக்காமல் தனியாக தைச்சி எடுத்துக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி மடிச்சுட்டு, ஓகே மடிச்சுட்டு இன்னொரு மடிக்க போகிறோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். ஸோ தையல் போட்டு எல்லா பீஸுமே தனியாக தைச்சிட்டு திருப்பி வச்சுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ரோப்பில் வச்சு தைக்க போகிறோம். ஹேண்ட் நீடில் இருக்கு இல்லையா, அது நம்ம யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். மடித்து எல்லாத்தையும் கரெக்டாக தைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பார்க்க நல்ல கிராண்டாக தெரியும் ஸோ வியர் பண்ணுறப்ப. இதில் இன்னுமே நீங்கள் பீட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ரோப் எனக்கு கோல்டனில் வேண்டாம், இல்லை எனக்கு அதுவும் கிளாத்லேயே வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் கிளாத்லேயே கூட கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு ஸோ தைச்சிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் செப்பரேட்டாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவுமே இன்னும் லுக்காக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே தைச்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே திருப்பிக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஹேண்ட் நீடில் நம்ம அந்த ரோப்பில் வச்சு தைக்க போகிறோம். ஓகேயா, இந்த மாதிரி நான் ஜஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஹேண்ட் நீடில் தைக்க போகிறோம். ஓகே, ஸோ ரொம்ப த்ரெட் நிறைய எடுத்துக்காதீங்க. 2 ஸ்டாண்ட்ஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்காங்க போதும், 4 எடுக்காதீங்க. ஹெம்மிங் பண்ணுறதுக்கு எடுப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க த்ரெட்டு, அவ்வளோதான்.
ஓகே. ஸோ எண்டில் வந்து நல்லா நாட் போட்டுட்டு இதுக்குள்ளே உள்ளார வந்து எடுத்துடலாம் வெளியில். எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம ரோப்பில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே. ஒன்றும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு லாக் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக ஒரு லாக் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு வேணுமோ அதை மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஒரே இடத்துல நல்லா பெருசாக இருக்கணும், கீழே மட்டும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ, எப்படி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேப் வந்து நிறைய விட்டு பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்தளவுக்கு லுக் இருக்காது. ஸோ கிட்டக்க வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இங்கே வந்து நான் கிட்டக்கு தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். தைக்கிறப்ப ஒன்றுத்துக்குமே வந்து திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க, அப்புறமா வந்து கட் ஆகிடும், அதனால் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்கள், அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லுக் வந்து இது மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இன்னுமே நிறைய வேணுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் நான் திரும்ப இதில் கொஞ்சம் ஆட் பண்ணேன். இந்த பாருங்கள், இது இன்னும் சூப்பராக இருக்குல்ல? ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சிம்பிளான ப்ளவுஸஸ்க்கு, சுடிதாருக்கு, இல்லை வந்து லெஹெங்காக்கு ஸ்கர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் கீழே தொங்க விடுறதுக்கு நாடாலேருந்து நம்ம போடுவோம் இல்லையா, அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் பீட்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே லுக் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.